ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த அரிசி வெரைட்டிஸில் ஒரு சிலருக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இந்தியன் ஸ்டோர் போனால் அதை டீட்டெயில்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க. இப்போ நான் காமிக்கிறேன். ஆனால் ஒரு காய் இப்போ காமிப்பேன் பாருங்கள், நெல்லிக்காய் மாதிரி. அது மட்டும் என்னன்னு எனக்கு தெரியலை, தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். சீரக சம்பா எப்படியோ அதே மாதிரி கிச்சிலி சம்பான்னு ஒன்று இருக்குது. இது பிரியாணிக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம், ஆனால் வெண்பொங்கலுக்கு செஞ்சோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுதான் மாப்பிள்ளை சம்பா. இது வேற, சிவப்பு சம்பான்னு இருக்கிறது வேற. இது வந்து புழுங்கல் அரிசி. ரெட் ரா ரைஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இது சிவப்பு அரிசி. அது வந்து பச்சரிசி. அதுதான் நான் இட்லி தோசைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன். மட்டரிசிங்கிறது இதுதான். அதில் நிறையா பிராண்ட் இருக்குது. இது வந்து கருப்பு கவுனி அரிசி. மாப்பிள்ளை சம்பாங்கிறது சிவப்பரிசியில் ஒரு வெரைட்டி தானே தவிர ரெண்டுமே ஒன்று கிடையாது. சீரக சம்பா மாதிரியே கிச்சிலி சம்பாவில் பிரியாணி செய்யலாம்னு சொன்னேன் பாருங்கள். ஆனால் என்னென்னா கொஞ்சம் குலைவாக கிடைக்கும். சீடர் பார்க்கில் இருக்க டிபி வேர்ல்டு தான் இது. நம்ம ஊரில் மாதிரியே பலகாரம்லாம் இருந்துச்சுன்னு வாங்கினேன். ஆனால் என்ன போண்டாலாம் 1 2 கொடுக்கறதில்ல, 10 வாங்கணும் அப்படின்ட்டாங்க. நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?